அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நைட் ஃபுட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தாய் ஃபுட் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதுக்காக தான் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டு சாப்பிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். அதோட வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நைட் வியூவில் வந்து வெளியே உட்காந்து நம்ம டின்னர் சாப்பிடும்போது அது நமக்கு செம்ம சூப்பரான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மெலடியான மியூசிக்கோட வெளியே வந்து அந்த மூன் லைட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷோடு உட்காந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக பார்க்குறதுக்கும் அவ்வளோ இதாக இருக்கும். வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் இருக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப 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 போய் பிடிச்சிருக்கும். நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம போகும்போது கிட்டத்தட்ட வந்து 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா மீதி இருக்க கடையோட ஷாப்ஸ் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரைட்டியான ஃபுட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. டெசர்ட்டாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், நிறையா விதமான இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தாய்லாந்தில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபுட் மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இல்லை தாய் ஸ்டைலையும் கூட ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. இங்கே மல்டி கல்ச்சரில் வந்து எல்லா பேருமே வந்து இந்த இடத்துல ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டில் வந்து வெளியே போகும்போதும் அதோட ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்து நைட் அவுட்டிங்கில் போய் ஃபீல் பண்ணுற ஃபீல் வந்து பிடிச்சிருக்குங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஃபுட்டும் சரி, அதே மாதிரி இங்கே இருந்த வெரைட்டியான டிஷ்ஷஸும் சரி, டெசர்ட்டும் சரி, வாட்டரும் சரி, எல்லாமே நம்மளுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரேராக வந்து சிக்கன் பிரியாணி கிடச்சிருந்துச்சி. சாப்பிட்டோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்தியா ஸ்டைலெல்லாம் கிடைக்கல. நார்மலாக இந்த ஒரு ஸ்டைலில் வந்து இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.